சொல்லிட்டேன். இனிமேல் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அது நீ சொல்லக்கூடாது, நான் தான் சொல்லணும். அதான் சொல்லிட்டேனே, எல்லாத்துக்கும் நீ எனக்கு தேவைப்படுவேன். நீ சீனு சொன்னாலும் எனக்கு தேவைப்படுவேன். இப்படிலாம் பண்ண கோவப்பட மாட்டேன். பேசின பாரு, அந்த வார்த்தை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பக்கத்தில் ஒரு லைக் பட்டன் இருக்கும், அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் தொடர்ந்து வீடியோ அப்லோடு பண்ணணுங்கிற ஒரு வாஞ்சியும் எனக்கு கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. நான் எங்க படுத்திருக்கேன்? அட லூசு முத்தவன், எப்படி கடந்து தூங்குதா பாரு. இந்த பிள்ளைக்கு ஏதாவது புரியலையா? சே, இவ படுத்து தூங்குனானே நானும் தூங்கியிருக்கேன். ஐயோ, வெளியில தெரிஞ்ச என்னத்துக்கு ஆவறது? அடச்சே, ஐ லூசு, ஐய். உனக்கு சுகமா இருக்குதா? அட லூசு முத்தவன், அம்மா கொஞ்சம் கூட இந்த பிள்ளைக்கு உனக்கு வெக்கமாவே இல்லடி. உனக்கு வெக்கமா இல்லடி? எந்தடி? அப்படி சுகமா தூங்குறீங்க. உன்னை ஏமாத்ததுக்கு வெளியில இருந்து ஆள் வரண்டாண்டி. உள்ளே போதும். உடச்சு எந்திரி, நான் போறேன். ஐயோ எந்திரி. அடியே, இந்த பிள்ளைக்கு விவசாயம் உனக்கு இருக்கா இல்லையா? எனக்கே இல்லை, இவனுக்கு எப்படி இருக்கும்? நானும் கடந்து தூங்கியிருக்கேன். சே, எப்படி தூங்குன? எதுவும் ஆயிருக்காத. சே, நான் எதுவும் பண்ணிருக்க மாட்டேன். என்ன அப்படி கடந்து தூங்கியிருக்கேன்? உன்னோட கொண்டு போட்டுக்க, நான் வெளியில கிளம்புறேன். வேண்டாம், சரி தூங்கு, நான் வெளியோட கூட்டிட்டு போறேன். விளங்கிரும். ஆமா, புள்ள வளர்த்துக்க லட்சணத்தை பாரு, கொஞ்சம் கூட விவசாய இல்லாம. எப்படி சரி, இதை நான் வெளியில சொன்ன என்ன நினைப்பாங்க? நானும் அப்படி கடந்து தூங்கியிருக்கேன். சரி நீ தூங்க, நான் வெளியோட கூட்டிட்டு போறேன். காலையில எழுந்துச்சு எதுவும் உடதிருவாளோ, நம்மளை அசிங்கப்படுத்திடுவாளோ? வாயை மட்டும் தர, அப்பதானே இருக்கும் உனக்கு. நைட்டு 1 மணி இருக்கும் போலுக்க. தம்பி தூங்கிருப்பானே அப்படின்னு தெரியலையா? கதவே இப்ப எதுக்கு நீ கத்துக்கிட்டு இருக்க? சத்தம் போடாத. சரி, நீங்க எதுவும் பேச வேண்டாம், வாயை மூடுங்க. சரி, நான் இனிமே இதை பத்தி கேட்கறேன். அதுக்கே நீ இப்படி கோபப்பட்டு நிக்க? அண்ணன் மத்த என்ன நினைப்பா? நீ மூஞ்சி மாதிரி தூக்காத. வாயை மூடுங்கன்னு சொன்னேன். இப்ப நீ ரொம்ப பேசுன, மூஞ்சில அடிச்சு நான் சொல்லிட்டேன். அடிப்பீங்களா? சண்டை போட்டுட்டு நடக்காவளோ? மணி என்ன ஆகுது? கத்தாதான், எனக்கு கோவம் மூஞ்சில அடிச்சிருவேன். அடிப்பீங்களா? அடிங்க. ஒண்ணு உனக்கு இருக்க திறமை இருக்க பாரு. கை நீட்டுறான் போலுக்க. ஓங்கி அடிச்சு மூஞ்சி மேல பேந்துரும் பாத்துக்க. என்ன பழக்கம் இது? போய் படு போ. தூக்கம் வரல, நான் அப்புறமா போய் தூங்குறேன். போன்னு சொல்றல, போல போய் தூங்க போ. 1 மணி ஆகுது, சண்டை போட்டு கிடக்கும். சண்டை போட்டு தான் வந்தேன்னு கேட்க? ஒண்ணு இல்ல போ. அவ்வளவு லேசில இப்படி கோப்பட மாட்டான், சண்டை போட மாட்டானே. இன்னைக்கு நாளும் போது அப்படி நாசம் பண்ணி விட்டுட்டல நீ. தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டாம். ஆமா, இப்படி சண்டை போடுறதுதான் நான் லீவ் எடுத்து வந்தேன். உங்களை யார் லீவ் எடுத்துட்டா சொன்னா? திமுற பேசினா மூஞ்சி மாதிரி பேத்துருவேன். ஆமா பேப்பீங்க, ஆனா பாத்துக்கிட்டு பேப்பீங்க. எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டேன். உங்க தேவை நிறைவேறலன்னு கோவம் வருதுல? ஆமா வரும், எனக்கு கோவம் வரதான் செய்யும். எத்தனை நாள் தேடி போனாலும் இப்படி ஒரு நாள் கிடைக்காதுன்னு இந்த நாள் எவ்வளவு சந்தோஷமா பண்ண நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோவக்காரி மூஞ்ச பாரு, மூஞ்ச. இந்த மூஞ்சி தானே உங்களுக்கு பிடிச்சது? ஆமா, இப்பவும் பிடிக்கும், எப்பவும் பிடிக்கும். ஆனா இப்படி நடந்துகிட்ட பாரு, இது நினைக்கும் போது கோவம் ஆத்திரமும் வருது. அப்படி நீங்க என்ன சகிச்சுக்கிட்டு என் கூட சேர்ந்து இருக்க வேண்டாம். வார்த்தை விடாத, மூஞ்சி மாதிரி பேத்துவேன். இல்ல, நான் வீடு ஜாலியா கிளம்பிடுவேன். ஆமா, இவங்க அப்படி ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க. மூஞ்ச பாரு, கோவத்தை கலப்பிட்டு இருக்காங்க. தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு கோவம் வந்து சொல்லிட்டேன். கோவத்தை கலப்பிடாத.
எவ்வளவு ஆசையா வந்தேன் எனக்கு மண்ணடி போட்டுக்கிட்டு இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? நான் இப்ப என்னடி கேட்டேன்? எனக்கு என்ன சத்தம்? ஒண்ணு என்ன சும்மாதான். மரியாதை எனக்கு காலையில ட்ரெயின் ஏத்தி விட்டுருங்க சொல்லிட்டேன். கத்தாத அண்ணன் நிக்கல. இல்ல நான் இங்க மேல இருக்க மாட்டேன். காலையில என்ன ட்ரெயின் ஏத்தி விட்டுருங்க சொல்லிட்டேன். வாய மூடு, கோத்த கிளப்பிடாத, ஓங்கி அடிச்சு செத்தே போயிடுவேன். வாய மூடு, வாய மூடுனா மூடணும். அதிகம் பேசுனா மூஞ்சி வாய பிளத்துருவேன். நீங்க யாரு? ஆமாமா நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டேன்ல, தேவைதான். ஆமாமா உங்க மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு தூரம் இருந்தல, எனக்கு தேவைதான். நானும் கொஞ்சம் ஓவரா தானே போயிட்டேன். எனக்கு ஒரு லிமிட் இருந்திருக்கணும். லிமிட் தாண்டினல எனக்கு தேவைதான். நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. ஏய், நீ எதுக்கு முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்க? கொண்டு இருந்துருவேன். சீமை யோசித்து பேச மாட்டேடி நீ. நானும் எல்லாம் மீறி நடந்துக்கிட்டேன்ல, அதான் உங்களுக்கு நான் சீப்பா போயிட்டேன். கேவலமான பெரிய போயிட்டேன். ஓ, கோத்த தூண்டுதாலே, எனக்கு இருக்க கோத்துக்கு ஓங்கி அரைஞ்சிரும் முழுக்க. வாய மூடுடி. என்ன ரொம்ப மிரட்டுறீங்கன்னு கேட்க, உங்க இழுப்புக்கெல்லாம் நான் வந்திருக்கேன்ல, நீங்க மிரட்டதான் செய்வீங்க. அதான் தொட்டு தாலி கட்டிக்க வேண்டிய பொன்னாட்டி மாதிரி நடந்துக்கிட்டேன்ல, எனக்கு தேவைதான். நான் இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்க கூடாது, அதனால நீங்க இப்படிலாம் நடந்துக்கிட்டீங்க. கோத்த குழப்போத, கோத்த குழப்போத. சொல்லிட்டேன், காலையில என்ன ட்ரெயின் ஏத்தி விட்டுருன்னு சொல்லிட்டேன். இப்பதான் உங்க சீரூபமே தெரியுது. இனிமேல் உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சொல்லிட்டேன். இனிமேல் என்கிட்ட பேச அவ்வளவுதான் சொல்லிட்டேன். போங்க சொல்லிட்டேன். அத்தா கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்கணும். நானும் சரின்னு தாராளமா இருந்தேன்ல, எனக்கு இது தேவைதான். அதனால நீங்க என்ன சீப்பா பாக்கீங்க, இது கேவலமா பாக்குறீங்க. இல்லத்துக்கு நான் காரணம், நான் தான் காரணம். கோத்த உச்சிக்கு கொண்டு போய்கிட்டு இருக்க, பக்கத்து ஏதாவது கடந்து தூக்கி அடிச்சு மூஞ்சி போன பேந்துரும். வாய குறடி. நான் உன்னை கேவலமா பார்த்தேனடி? நான் கொண்டாட்டி எதனடி பார்த்தேன்? நீ கீழ்த்தரமா பேசிட்டு இருக்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறத என்ன பண்ணுன்னு தெரியாது. வாய மூடிடு. நீ வாய் பேசாம இருக்கதான் நல்லது. உனக்கு பேச தெரியல, நீ பேசாத. உனக்கு பேச தெரியவே தெரியல. நான் ரொம்ப புத்திசாலி நினைச்சேன், நீ புத்திசாலி எல்லாம் கிடையாது. கூமுட்ட பேச்சு மட்டும்தான் இருக்கு, செயல் இல்ல. நீ புத்திசாலி நினைச்சிட்டேன். சரி, நீலாம் புத்திசாலியா கிடையாது. எப்போ எதை புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணணும் ஒரு மண்ணு புரியல. நீ புத்திசாலியா இருக்க போய் எனக்கு புரிஞ்சது. நீ கூமுட்டையில இருந்திருக்க. வாய குறடி. இப்ப நான் என்னடா பண்ணணும் உங்களுக்கு? பேசாம மூடிட்டு பழக்கம் இல்லையா ரெண்டு பேரும்? இதுக்கு மேல 2 சத்தம் போட்டியா? வாய மூடி, வாய மூடு, போய் படுப்போ. கத்தாத, அண்ணன் நிக்கான், தப்பா நினைப்பான். வாய மூடிடு. யார் என்ன நினைச்சா எனக்கு ஒண்ணும் கவலை இல்ல. மரியாதையா பேசு. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? வாய மூடு. மூடலனா என்ன பண்ணுவீங்க? மூட வைப்ப. என்ன தொடுங்க பாப்போம். வாய் பேசாத, அண்ணன் இருக்கான், தப்பா நினைப்பான், வேதனைப்படுவான். சொன்னா கேளு. ஏண்டி இவ்வளவு அசிங்கமா சண்டை போட உனக்கு அறிவில்லையாடி? ஆமா, நான் தான் சண்டை போட்டேன். இப்ப என்ன? நான் வேண்டாம் உங்களுக்கு, நான் உங்களுக்கு வேண்டாம். எனக்கு ஆல்ரெடி வண்டி ஏத்தி விட்டுறணும் சொல்லிட்டேன். வாய மூடி சொல்லிட்டு இருக்கா இல்லையா? ஓங்கி அடிச்சுவேன், சொன்னா கேளு. எனக்கு கோவம் வரும்னு உனக்கு நல்லா தெரியும். இறங்கி போற இடத்துல தான் இறங்கி போவேன். ரொம்ப யாருன்னு வச்சுக்க, ஒரே போடுதான் போடுவீங்க. ஆள போட்டுட்டு போடுவீங்க. சொல்லிக்கிட்டே இருக்க. என்ன தரசிங்க? ஒண்ணு இல்லைங்க. என்ன தரசிங்க? கையை நீட்டின. சாரி. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. சாரி சாரி சாரி. எனக்கு கோபம் மடத்தனமா வரும்டி. நான் உங்ககிட்ட எப்படி சொல்லியிருக்கேன் இல்லையா? எனக்கு கோபம் மடத்தனமா வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு. சரி சரி சரி, வா. தொட்ட கொன்னுடுவேன். இனிமேல் என்ன தொட்ட நான் என்ன நானே அடிச்சுக்குவேன். விட்டு போ. அடிச்சிட்டேன். இனிமேல் நான் முகத்திலே முழிக்க மாட்டேன். கொன்னுடுவேன், போ. சாரி சாரி சாரி. என்ன தொலைச்சிங்க?
சரி சரி ஃபீல் பண்ணாத ஃபீல் பண்ணாத. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. எனக்கு இப்படிலாம் பேச பிடிக்காது. எனக்கு இப்படி பேச பிடிக்காது. என்னால அதை ஏத்துக்க முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணியும் போக முடியாது. நான் பேசாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேனா இல்லையா? சரி 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 இனிமேல் இப்படிலாம் பேசாத. அசிங்கமா இருக்கு. எனக்கு எல்லா விதத்துலயும் சரியா இருக்கணும். அதான் எனக்கு பிடிக்கும். ஒரு விஷயத்துல சரியா இருந்து இன்னொரு விஷயத்துல சரியா இல்லாம இருக்கிறது எனக்கு பிடிக்காது. இருந்தா எல்லா விஷயத்திலும் சரியா இருக்கணும். அதான் கோவம் வந்துட்டு. இங்க பாரு, என்னால மாத்திக்க முடியாது. எனக்கு சரியா இருக்கணும். சரி இனிமேல் இப்படி பண்ணாத. ஆ? கையெடுங்க கையெடுங்க சொன்னேன். இப்பதானே சொன்னேன் இப்படி பண்ணாதானே. இப்படிலாம் பண்ணாத. எனக்கு பிடிக்காதுடி. எனக்கு பிடிக்காத பண்ணிடாத. என்னால அதை ஏத்துக்க முடியாது. சின்ன விட்ட போறீங்களா இல்லையா? சரி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல. மரியாதை விடுங்க சொல்லிட்டேன். கூப்பிடாத கூப்பிடாத சொல்றேன்ல. கூப்பிடாத. சரி வா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம் வா. சரி 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 நீ பண்ண தப்பு தானே. சொல்லிக்கிட்டே இருந்தானா இல்லையா என்ன கோப்படுத்தாத கோப்படுத்தாதானே. சரி ஒண்ணு இல்ல. சரி ஒண்ணு இல்ல. ம்? சரி இனி எதுவும் நினைக்காத. ம்? எல்லாத்தையும் மறந்துடலாம். ம்? இங்க பாரு, இனி ஒரு நாளோ 2 நாளோ எல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அங்க போறோம். நான் பாட்டுக்கு டூட்டி போயிடுவேன். இதே மாதிரி ஒரு நாள் கிடைக்காது. வீண் அடிச்சிடாத. உன் கூட அதிக நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தானே இதெல்லாம். எனக்கு உன் கூட அதிக நேரம் இருக்கணும். உன்கிட்ட அதிக நேரம் பேசணும். எனக்கு நீ கூடயே இருக்கணும். அப்படியே அடிச்சீங்கல அடிச்சீங்கல அடிச்சீங்கல. நான் நாளைக்கு காலையில போயிடுவேன். ஆமாமா விட்டுட்டு தான் மாதிரி சொல்லி பார்ப்பேன். ஏன்னா ஃப்ளைட் பிடிச்சி போறீங்களோ? நடந்தே போவேன். நடந்தே போவியா? ஆமாமா பக்கத்துல தானே இருக்கு. சரி சரி ஒண்ணு கூப்பிடாத. சரியா? ம்? எனக்கு மறந்துடலாம். சரியா? நீங்க சண்டை போடல, நானும் சண்டை போடல. நீ என்ன கோப்படுத்தல, நானும். அப்படியே எல்லாத்தையும் உடனே மறந்துடும்ல. அதாண்டி புருஷ மாட்டிக்கு நல்லது. எதுக்கு நீ மனசுல வைக்க போற? யார் புருஷன் யார் பொண்டாட்டி சத்தியமா சொல்றேன். இனி உங்களை லைஃப்ல திரும்பி பார்க்கவே மாட்டேன். நான் சொன்னதுதான். சரி சரி எல்லாம் சரியாயிட்டு. இனி எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. சத்தியமா சொல்றேன். புடிச்சுன்னு கொடுத்து போடுவேன் பார்த்துக்க. இனிமேலாம் உன்னை அடிக்க மாட்டேன். நீ எத்தாவது போனேன்னா புடிச்சுன்னு கொடுத்து போடுவேன். அப்பதானே நீ சமாதானமாகுவ. அப்ப நான் இதுக்கு அளந்து போயிருக்கேன்னு சொல்றீங்களா? அதுக்கு அந்த என்னன்னு கேட்க. ஏன் எனக்கு தேவை நான் உன்கிட்ட கெஞ்சிட்டு வரல? இதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. அப்படி உடனே நான் உனக்கு இறங்கி வரணும் அவசியம் இல்லை. நான் வருவேன். எனக்கு தேவை இருந்ததுன்னா நான் இறங்கி வருவேன். அப்போ நான் இதுக்கு மட்டும்தானா? இதுக்கு மெயின் எனக்கு தேவைப்படுமே எல்லாத்துக்குமே. என் இசைத்தவங்க எனக்கு எல்லாமே தேவைப்படுவாள். அன்பு காட்ட, பாசம் காட்ட, அப்புறம் என் கூடயே இருக்க, என் கூட குடும்பம் நடத்த, எனக்கு பொண்டாட்டியா இருக்க, என் பிள்ளைங்களுக்கு அம்மாவா இருக்க, எல்லாத்துக்கும் தேவைப்படுவாள். என் பொண்டாட்டி எல்லாமே எனக்கு தேவைப்படுவா. எல்லாத்துக்கும் தேவைப்படுவா. இனிமேல் உங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அது நீ சொல்லக்கூடாது, நான் அதான் சொல்லணும். அதான் சொல்லிட்டேனே, எல்லாத்துக்கும் நீ எனக்கு தேவைப்படுவேன். நீ சீனு சொன்னாலும் எனக்கு தேவைப்படுவேன். இப்படிலாம் பண்ண கோவப்பட மாட்டேன். பேசின பாரு, அந்த வார்த்தை மட்டும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. மற்றவங்க மனசையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். தேவையில்லாம மற்றவங்க பத்தி எனக்கு பேசினா பிடிக்காது. மற்றவங்க பசுல தலையிடுதும் எனக்கு பிடிக்காது. ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை முறை இருக்கும். அதுல நம்ம போய் தலையிடக்கூடாது. யாரும் விரும்பி ஒரு தண்டனையை வாங்க மாட்டாங்க. யாரும் தெரிஞ்சு காதலை இழக்க மாட்டாங்க. நமக்கு வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. எனக்கு அப்படி பேசின பிடிக்காது. வாயில அடிச்சிருவேன். அதுக்காக நீ தப்பு பண்ணாலும் இறங்கி வர மாட்டேன். தப்புனா தப்புதான். தப்பு பண்ணிட்டு அதுக்கெல்லாம் நான் சாரி கேட்க மாட்டேன். இதுக்கெல்லாம் நான் வந்து இறங்கி வர மாட்டேன். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கவும் மாட்டேன். தப்பு பண்ணுனா காலில் கூட விழுவேன். தப்பு பண்ணா மன்னிக்க கூட மாட்டேன். நீ ஏன் வந்து மன்னிப்பு கேட்ப? இது எதுக்கு நீ சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணா அதான் ஓங்கி அரைஞ்சிட்டேன். இங்க பாரு தரசிங்கம், உன்ன மாதிரி எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் 100% உண்மையா இருக்க மாட்டாங்க. நீ அப்படிலாம் நினைச்சு மத்தவங்க எதிர்பார்த்து வாழணும்னு நினைச்சா வாழ முடியாது.
சின்ன புள்ளையில இருந்து நான் உன்கிட்ட சொல்றது அதுதான். என்னாலலாம் என் குணத்தை மாத்திக்க முடியாது. நான் நேர்மையா தான் இருப்பேன். யாருக்கும் என்ன நான் மாத்திக்க முடியாது. அப்போ வாழ்க்கை இழக்க வேண்டியது இருக்கும், பரவாயில்லையா? இல்ல, அதெல்லாம் நான் என் வாழ்க்கை தக்க வச்சுக்கிறேன். ஒன்ன மாதிரியே உன் பார்ட்னர் இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க தப்பு. சில விஷயம் அவங்களுக்கு வேற மாதிரி தோணும். இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. நல்ல வாழ்க்கை இழந்துட்டு போயிடாத. இல்லைன்னு இல்லற வாழ்க்கைக்கு எல்லாமே தேவை. அவ எனக்கு ஏத்த மாதிரி இருந்ததுன்னா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். இங்க பாரு, நீ எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்க. அப்பெல்லாம் ஒரு மனுஷனால இருக்க முடியாது. நீ எங்கேயாவது தவறுதான் போற, பாத்துக்கிட்டே இரு. அப்படி தவறு நிலைமை வந்தா இதை துரசிங்க உயிரோட இல்லைன்னு அர்த்தம். அப்படிலாம் இந்த காலத்துல இருக்க முடியாதுடா. ஏன்னா இப்படி இருக்க? இவ்வளவு நாள் நான் வாழல, அதனால நீ பல விஷயங்களை இழந்திருக்க. என்ன மறந்துட்டேன்னு கேட்க. இப்போ குடும்ப வாழ்க்கை இழக்க போறேன்னு கேட்க. அவளை இழக்க போறியா? ஒன்ன மாதிரியே எல்லாம் இருக்க மாட்டாங்க, முதல்ல அதை புரிஞ்சுக்க. அப்படி நீ எதிர்பார்த்த போய் பல நல்ல விஷயங்களை நீ இழந்த. பரவாயில்ல, நான் இழந்துட்டாலும் பரவாயில்ல, என்னால என்ன மாத்திக்க முடியாது. நீ கோவப்படுவ, அடிக்க, அப்ப அது தப்பு இல்லையா? தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கலாம், தப்பு இல்ல. நல்ல வாழ்க்கை இழந்துடாத, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீ எவ்வளவு கோபக்காரன்னு வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியும். அந்த கோவத்தை நீ அவட்ட காட்டினா உன்னை வெறுத்துருவா. நல்ல வாழ்க்கை உன் கையை விட்டு போயிடும். கோவத்தை குறைச்சுக்கிட்ட. இவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டிய. நல்லவனா தெரியும் போது ரொம்ப நல்லவனா தெரியல. ஆனா உன் கோவம் வெளியில பட்டுச்சு, உன் பக்கம் யாருமே நிக்க மாட்டாங்க. இங்க பாரு, என்னால எதையும் மாத்திக்க முடியாது. என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது வேண்டதில்ல பாத்துருவானா? சொன்னா கேளு, இது எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வராது. நீ எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கக்கூடியவ. இந்த நீதி நேர்மணி பேசியே இன்னும் கீழே தானே இருக்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை வர இறந்துருக்கா. சொன்ன மண்டல யாரும் ஏறாது. சொன்னா கேளு. இவனுக்கு நான் எப்படி சொல்லிப்போ? ஒரு மனுஷன் இப்படியே இருப்பான். இவனை பத்தி இவனுக்கு முழுசா தெரியுமா தெரியாதா? ஏன் இப்ப அழுத? சந்தோஷமா ரெடி இப்ப எழுதிட்டு இருக்க. இனி நான் பாத்துக்குவேன். அதுக்கு இல்லைங்க, பிள்ளைங்க நம்மளை ஏத்துக்கிடுவாங்களா? அவங்க குழந்தைங்கடி, நம்ம ரெண்டு சேர்ந்து சந்தோஷப்படுவாங்க. இல்லைங்க, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க குழந்தைங்கடியா, அவங்களுக்கு தேவை அம்மா அப்பா. அது எப்படி ஏத்துக்க மாட்டாங்க? இல்ல ஏத்துக்கலங்கக்காக என் பொண்ணு என்ன விட்டுற முடியுமா? போதும், இத்தனை வருஷம் நம்ம ரெண்டே தண்டனை அனுப்பிச்சதுலாம் போதும். இதுக்கு உயிருக்கு இறக்க ஆதரிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கிட்டோம். போதும், இந்த 20 வருஷம் நான் பட்ட நரக வேதனை போதும். நானும் தான் தினம் செத்து பொழைச்சேன். சாகலாம் நினைச்சா கூட சாக முடியாது, உள்ள இருக்கு. இங்கேயும் அப்படிதான். ஏன்டா வாழ்றோன்னு இருந்தது. ஆனா இன்னைக்குதான் என் வாழ்க்கைக்கு அர்த்தமே கிடைச்சிருக்கு. என் பொண்டாடி நீ கிடைச்சிட்ட, எனக்குன்னு ஒரு உறவு கிடைச்சிருக்கு. இனி நான் வாழணும். நான் அதுக்காக யாரும் சொல்றாங்க நான் சேராமலாம் இருக்க முடியாது. எனக்கு நீ வேணும். ஒருவேளை பிள்ளைங்க வேண்டாம் என்ன விட்டு போயிருவியா? ஐயா, இனிமேல் அந்த தப்பு நான் பண்ண மாட்டேன். என் வாழ்க்கையில நீ அந்த தப்பு நான் பண்ணவே மாட்டேன். இனி ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டேன். எங்க என்ன உங்க கூட வச்சுக்கிடுவீங்கல்ல? என் கூட தான் இருக்க போற. ஏமா என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. நான் கிடப்பேன், இப்படியே இருப்பேன் உங்க கூட. என்னால பிரிஞ்சிருக்க முடியாது. நான் எவ்வளவு காதலிச்சேன்னு உனக்கு தெரியும் இல்லாடி. காலேஜ் படிக்கும் போது விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே காதலிச்சுட்டேன். ஆள் மனசுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க. பயப்படாத, அப்படிலாம் இனி யாருக்கும் பிடிக்கல வைக்கனாலும் ஒன்னும் நான் கைவிட மாட்டேன். எனக்கு நீ வேணும். ஏன்னா நீ என் பொண்டாட்டி எனக்கு வேணும். இல்லைங்க, பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம துரோகம் பண்ணியிருக்கோம். தெரியுது, தப்பு பண்ணிட்டோம். என்ன பண்ண? அதுக்காக திரும்பி அதே தப்பு பண்ண சொல்லியா? இல்ல, நான் துரசிங்கத்திட்ட கேட்டேன். என்ன கட்டினவளை கைவிடாதீங்கன்னு சொல்லிட்டான். இங்க பாரு, அவர் ரொம்ப நேர்மையான மனுஷன். அவர் ஒரு வார்த்தை சொன்னா சரியா இருக்கும். தப்புதான், நம்ம 2 பேரும் பண்ணது மகா தப்புன்னு அது ஒத்துக்கிட்டாரு. ஆனா அதுக்காக கேட்டவளை இனி கை விட்டுட்டு வராதீங்கன்னு துரசிங்க சொன்னா 100% கரெக்டா இருக்கும். எங்க பாரு, அப்பெல்லாம் இனி நான் உன்னை கைவிட முடியாது. என்னாலும் சரி, யாரு என்ன பேசினாலும் சரி, நீ என் கூட தான் இருக்க போற. நான் அதுக்கு சொல்லலைங்க, நான் வளர்த்தன மூத்தவ தேன்மொழி. அவளை பத்தி எந்த பிரச்சனையுமே இல்ல. எப்படி சொல்ற? ஆமா, அவ ரொம்ப வெள்ளந்திதான். அவ எதையுமே சீரியஸா எடுக்க மாட்டா. அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொல்லி தான் வளர்த்திருக்கேன். ஒருவேளை நான் இல்லாம உங்க அப்பா வந்து கூப்பிட்டாலும் நீ போயிடணும், உங்க அப்பா மேல எந்த தப்புமே இல்லைன்னு நான் அவளுக்கு சொல்லி வளர்த்திருக்கேன். எனக்கு இப்ப அவ சைடு எந்த பிரச்சனையுமே இல்ல. என்னோட முழு கதையுமே அவளுக்கு தெரியும். ஆனா என்ன, நம்ம என்ன சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தது அவளுக்கு தெரியாது. அதுக்கு பதில் வெளிநாட்டுல இருக்கீங்கன்னு நான் சொல்லி வச்சுட்டேன். அவளுக்கு உங்க மேல பாசம் உண்டு. கண்டிப்பா உங்களை ஏத்துக்கிடுவா. எனக்கு அது எந்த பிரச்சனையும் இல்ல. வேற என்ன பிரச்சனை? இல்ல, துரசிங்க கூட இருக்கிற பொண்ணு கட்டாயம் பிரச்சனை பண்ணுவா. அவ ரொம்ப சேட்டுக்காரி. நீ மூத்தவள சொல்றிய, அவளை விட பயங்கரமா சேட்டு பண்ணுவா. எனக்கு சின்ன சேர்ந்து தெரியும். இங்க பாரு, எனக்கு நல்லா தெரியும். இப்பவும் அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இன்னொன்னு, அவ கூட இருக்கிறது துரசிங்க. என்னைக்குமே தப்பான முடிவு எடுக்க விட மாட்டாரு. தப்பான முடிவு எடுக்க விடவே மாட்டாரு. இல்ல, நான் அந்த பொண்ணுகிட்ட நேத்து பேசினேன். என்ன பேசுன? அவளுக்கு இசைன்னு கூப்பிட்டா கூட பிடிக்க மாட்டேக்கு. இசை தமிழ் தான் கூப்பிடணுமா. தான் பேருக்கு பின்னாடி இருக்குது அவங்க அப்பாவோட பேருன்னு சொல்றா. உங்களை அவ்வளவு கம்பீரமாவும் வீரனாவும் பாத்துக்கிட்டு இருக்கா. இன்னொன்னு, என்ன அம்மானு கூட கூப்பிட மாட்டேங்க, ஆன்டின்னு தான் கூப்பிட்டு இருக்கா. அம்மானு யாரையும் கூப்பிட மாட்டானா, அவளுக்கு பிடிக்காதான். ஆமா, இனிமே அங்கிள் தான் கூப்பிடுவா. துரசிங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டாரு, கேட்க மாட்டா. புரியல, அவளுக்குள்ள ஒரு குணம் இருக்கு. அவ நிச்சயமா நம்மளை ஏத்துக்க மாட்டா. சொல்ல போனா உங்களையாவது ஏத்துக்கிடுவா, என்ன சத்தியமா ஏத்துக்க மாட்டா. உங்களை தெய்வமாவும் ஹீரோவாவும் பாக்கா, ஆனா சத்தியமா என்ன ஏத்துக்க மாட்டா. அப்பெல்லாம் இருக்காதே. இல்லைங்க, நானும் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு யோசித்து பாருங்க. பிறந்த புள்ள ஆனா பெண்ணான்னு கூட நான் பார்க்கல,
திரும்பி கூட பார்க்கல. அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கல. அந்த பிள்ளைய நான் வளர்க்கல. முகத்தை கூட பார்க்காம வந்திருக்க ஒரு தாய்னா அது நானா தான் இருக்கணும். இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிக்கிட்டு என்ன அம்மாவா ஏத்துக்கணும். அந்த பிள்ளை எப்படி ஏத்துக்கும்? அவன் மேலேயும் தப்பு இருக்காத. நான் அம்மானு தெரிஞ்சுனா சத்தியமா என்ன ஏத்துக்க மாட்டா. எனக்கு பயமா இருக்கு. அவகிட்ட போய் நான் தான் அம்மான்னு சொல்லுறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? இல்லங்க, அவ ஏத்துக்க மாட்டா. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா இருந்தா உங்களையும் ஏத்துக்க மாட்டா. ஏய், லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு. என்னால இனிமே நீ நம்ம வாழ முடியாது. அப்பா, 20 வருஷம் வேண்டாம். அந்த நரக வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டாம். சார், மாப்பிள்ள வந்துட்டாரு. நான் தான் வர சொல்லியிருந்தேன். சரி சரி, இங்க பாரு, நான் அப்பெல்லாம் உன்னை விட்டு பிரிஞ்சலாம் இருக்க முடியாது. போதும் பிரிஞ்சதுலாம். பயமா இருக்கு. என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? என்னை கூட்டிட்டு போயிருவீங்கல்ல? எனக்கு இந்த தனிமை வாழ்க்கை வேண்டாம். எனக்கு இந்த தனிமை வாழ்க்கை வேண்டாம். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஏய், எப்படி நீ உன்னை விட்டுட்டு போவேன்? எப்படி உன்னை விட்டுட்டு நான் போவேன்? விட்டுட்டுலாம் போக மாட்டேன். மாப்பிள்ள உள்ள வாங்க. வாங்க மாப்பிள்ள. வாழ்த்துக்கள் மாமா. கஷ்டம் தான் பார்த்தேன். அப்பா, நிம்மதியா இருக்கு. போதும். இந்த 20 வருஷம் நீங்க பட்ட நரக வேதனை எல்லாம் போதும். எனக்கு தெரிஞ்சு நீங்க பட்ட வேதனையை நான் கண் கூட பார்த்தவன். நான் சின்ன பையனா இருக்கும்போது நினைப்பேன், என்னைக்காவது ஒரு நாள் உங்க மனசுக்கு நிம்மதி தரும்படி நான் எதையாவது பண்ணிட மாட்டேனாலே நான் பலமுறை அந்த வயசுல யோசிப்பேன். ஆனா உங்க பாடுக்கும் கஷ்டத்துக்கும் என்ன காரணம்னு எனக்கு அப்போ தெரியாது. ஆனா இப்போ தெரியும். இனி கலங்க விட மாட்டேன். இப்போ அது பிரச்சனை இல்லை மாப்பிள்ள. மூத்தனை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லையா? சின்னவ ஏத்துக்க மாட்டான்னு தோணுது. அதுதான் உண்மை. மாப்பிள்ள, இங்க பாருங்க, அவ உண்மையிலேயே ஏத்துக்க மாட்டா. அதுக்காக கட்டினவளை கை விட்டுறாதீங்க. தவறுதான், பண்ணினது மிகப்பெரிய தவறுதான். ஆனா திரும்பவும் அதே தவறு நீங்க பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு உங்க வாழ்க்கை ரொம்ப முக்கியம். நீங்க ரெண்டே ஒருத்தருக்கு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. சந்தர்ப்பம் சொல்லி உங்களை பிரிச்சது. அதுக்கு நீங்க ரெண்டு பேருமே காரணமாக முடியாது. அதுக்காக திரும்பவும் அதே தப்பு பண்ணி ரெண்டே பிரிஞ்சு வாழ்ந்தீங்கன்னா நீங்க வாழல அர்த்தமே இல்லை. என் பொண்ணு பொண்ணு அவ்வளவுதானே. அவ எனக்கு மனைவி ஆக போறவா. என் குடும்பம் என் பிள்ளைங்கன்னு வாழக்கூடியவா. உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வளர்க்க வேண்டிய வயசுல வளர்க்கல, தப்புதான். அது முடிஞ்சு போச்சு. இனி ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி அவங்கள மன்னிக்காம இருக்குதும் சரின்னு தான் நான் சொல்லுவேன். சார் என்ன குத்தம் சொல்ல முடியாது. அக்காவை குத்தம் சொல்லிதான் ஆகணும். என்னதான் கணவன் கூட பிரச்சனை இருந்தாலும் பெத்த புள்ளைய அப்படி போட்டுட்டு போறதே உலகத்திலே மிக பாவமான செயல். உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்க ஒரு தாய் பெத்த புள்ள முகத்தை கூட பார்க்காம போறது அந்த புள்ளைக்கு செய்யற மிகப்பெரிய பாவம் இல்லையா? அந்த பொண்ணுக்கு செஞ்ச மிகப்பெரிய துரோகம் இல்லையா? அதனால அந்த புள்ள தன் வாழ்க்கையில எவ்வளவு விஷயங்களை இழந்திருக்கா. மூத்த பொண்ணு பாவம் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு தாயும் தேவை, தகப்பனும் தேவை. இந்த 2 குழந்தைங்களுக்குமே நீங்க 2 பேருமே துரோகம் பண்ணிட்டீங்க. தகப்ப இல்லாம அந்த குழந்தை எவ்வளவு சடியில சந்திச்சிருக்கோன்னு ஒரு போலீஸுக்காரனா என்னால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா அவ பல பிரச்சனைகளை அவ சந்திச்சிருக்கணும். அப்பா இல்லாத புள்ளதானே, கேப்பால் இல்லாத புள்ளதானேன்னு கண்டிப்பா எத்தனை கையவன் தான் வேலையை காட்டியிருப்பான். ஏன் சார், நம்ம போலீஸ்ல இருக்கோம், நமக்கு தெரியாது? இசை கிராமத்துல வளர்ந்தவா, அதனால ஓரளவுக்கு தப்பிச்சிருக்கான். இன்னொன்னு, அவ பொறப்பிலேயே கொஞ்சம் தைரியமானவா. தன்னை ஒரு கெத்த காட்டிக்கிறவா தன் பக்கத்துல யாரையும் நெருங்க விட மாட்டா. அது மட்டும் இல்ல, அவளை வளர்த்தது ஒரு வீரமான ஒரு பெண்ணு, வைராக்கியமா நின்று வளர்த்த பொண்ணு. ஆனா மூத்த பொண்ணு அப்படி இல்ல. நீங்க பாட்டுக்கு அந்த பிள்ளைய வீட்டுல விட்டுட்டு வேலைக்கு படிக்கிறதுக்குன்னு போயிட்டீங்க. அவ்வளவு பாதுகாப்பான அந்த பொண்ணு இருந்திருப்பாளான்னு எனக்கு தெரியல. ஒரு போலீஸுக்காரனால என்னால அடிச்சு சொல்ல முடியும், அந்த பொண்ணு எல்லாம் பாதுகாப்பா இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இளையவனுக்கு அப்பா இல்லதான், ஆனா அம்மா சிங்கம் மாதிரி. கஞ்ச குடிச்சிட்டாலும் பரவாயில்ல பிள்ளைங்களை கண்ணியமா வளர்த்தவங்க, பிள்ளைங்க கூட இருந்து வளர்த்தவங்க, பிள்ளைங்களை தெருவுல கூட விடாம வளர்த்தவங்க, கண்ணுல கண் குத்தி பாம்பு மாதிரி அந்த பிள்ளைங்களை கண்காணிச்சு வளர்த்தவங்க. நீங்க மூத்த பொண்ணு அப்படி வளர்க்கல. கூட நீங்களும் அந்த பொண்ணு கூட டைம் பாஸ் பண்ணல. வளர்க்க வேண்டிய தகப்பன்னு அந்த பிள்ளைய வளர்க்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இசையோட தேன்மொழி தான் போகும். நிச்சயமா தேன்மொழி தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருப்பா. நீங்க பாருங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நீங்க 3 பேரும் ஒன்னா இருங்க. இசையை சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு. இப்போதைக்கு இசைக்கு நீங்க யாருன்னு தெரிய வேண்டாம். இப்போ நீங்க தேன்மொழி 3 பேரும் ஒரு குடும்பமா வாழுங்க. இசை தமிழ் இல்லாமலா? எனக்கு சின்ன பொண்ணு வேணும். அவளை மட்டும் எப்படி தனியா வளர்க்க முடியுங்க? இனி நீங்க வளர்க்கணும் அவசியமே இல்ல. அவ இப்ப ஏன் பொண்டாட்டி, அவளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. மாமா, நீங்க தேன்மொழி அக்கா 3 பேரும் ஒன்னா வாழுங்க. நீங்க சொன்னா சரியா இருக்கும். இசை தமிழுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு எனக்கு தெரியும். நைட்டே வாக்குவாதம் ஆகி போச்சுது. என்ன சொல்றீங்க? இல்ல, அவ கொஞ்சம் ராங்கா பேசுனா, கோத்துல அடிச்சுட்டேன். அடிச்சீங்களா? உங்களுக்கு தான் தெரியுமா எனக்கு ராங்கா பேசுனா பிடிக்காது. சரி, இங்க பாருங்க, இப்போதைக்கு நீங்க யாருன்னு அவளுக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சதுன்னா தேன்மொழி கூட வாழ விட மாட்டா. நீங்க 2 பேருமே சேர்ந்து வாழ முடியாது.
அவ கோணம் அப்படி எனக்கு இப்பதான் லைட்டா தெரிஞ்சது. நான் அவ கோவக்காரின்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவ்வளவு கோவம் அவளுக்குள்ளேயும் வரும்னு எனக்கு தெரியாது. சத்தியமா அவன் 3 பேரையும் ஏத்துக்கவே மாட்டான். கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க அவன் மனசுல இடம் பிடிக்க முடியும். சரி, வீட்டுக்கு கிளம்புங்க. எப்படி சொல்லனா இவங்க உங்க ஒய்ஃபு, தைரியமா சொல்லுங்க. நீங்க ஒன்னும் திட்டுத்தரமா தாலி கட்டி திட்டுத்தரமா குடும்பம் நடத்தலையே. வரப்படி தானே இருந்தீங்க, வரவேண்ணா பிரிஞ்சிருந்தீங்க, இப்ப சேர்ந்துருக்கீங்க. இதுல கூச்சப்படத்துக்கோ அச்சப்படத்துக்கோ என்ன இருக்கு? இல்ல எனக்கு எந்த கூச்சமும் இல்ல. அவளுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க பொண்ணு, நீங்க தான் ஸ்ட்ராங்கா நிக்கணும். இனி வரக்கூடிய பிரச்சனை அவமானத்தை நீங்க தான் சமாளிக்கணும். அவங்க வேண்டாம். இல்ல நான் பாத்துக்கிடுவேன். சரி, அக்கால கூட்டிட்டு வாங்க. சரி, கவலைப்படாதீங்கக்கா. சரி. அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். அவளை நான் பாத்துக்கிடுவேன். அடிச்சீங்களா? எனக்கு இன்னொரு குணமும் இருக்கு, சாருக்கு தெரியும். இங்க பாரு, துளசிங்கத்து மேல உனக்கு 1% கூட சந்தேகமே வேண்டாம். எனக்கு துளசிங்கத்தை 100% பிடிக்கும். இல்ல அடிச்சேன்னு சொன்னாரு. இங்க பாரு, அவர் ரொம்ப நேர்மையான மனுஷன். அவரால் சில காரியங்களை அப்செட் பண்ணிக்க முடியாது. நேர்மனா நேர்மா, அவ்வளவுதான். புறமா இருந்துச்சுன்னா கோவப்படுறதுக்கு அஞ்ச மாட்டாரு. துளசிங்கத்துக்கு கோவம் அதிகமா வரும், ஆக்ரோஷமா வரும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. பொண்ணு வாழ்க்கை இங்க பாரு, 100% நம்பலாம். என்ன ஆனாலும் சரி, எது நடந்தாலும் சரி, யாருக்காகவும் எவ்வளவுக்காகவும் நம்பினவளை கை விடவே மாட்டாரு. பொண்ணுக்கு 100% வாழ்க்கை கேரண்டி. என்ன ஆனாலும் சரி, விட்டு கொடுக்க மாட்டாரு. அது போதும், அது போதும். அன்னைக்கு துளசிங்கத்த மாதிரி நான் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும். என்ன ஆனாலும் உன்னை நான் விட்டு கொடுத்துருக்க கூடாது. விட்டு கொடுத்த போய் தான் 20 வருஷம் தண்டனை அனுபவிச்சேன். அந்த தண்டனையை சத்தியமா துளசிங்க அனுபவிக்க மாட்டாரு. உன் புள்ள 100% கரெக்டா சந்தோஷமா வாழ்வான். அவன் வாழ்க்கைக்கு நான் கேரண்டி. சரி. இப்போ நான் உனக்கு சொல்றதா, உன் பொண்ணும் மாப்பிளையும் சண்டை போட்ட தலையிடாத. கோவம் பயங்கரமா வரும், ஆனா அது ஒரு நியாயம் இருக்கும். கொஞ்சம் கோவத்துல கை நீளும். நாம யாரும் தலையிடாம இருந்தாலே அவரே சமாதானப்படுத்திக்கிடுவாரு. சரிங்க, நான் தலையிட மாட்டேன். போதும், நம்ம வாழ்க்கையில நடந்த தவறே போதும். புரிஞ்சுக்கிட்டா சரிதான். தம்பி காலையில இருந்துச்சு எங்க போனா? சுத்தி தேடிட்டு ஆளை காணோம். அவ வேற கோத்துல ரூமுக்குள்ள படுத்து கிடக்கா. சே, இவனை நான் என்னத்த சொல்லனே எனக்கு தெரியல. தாலி கட்டுறதுக்குள்ளே சண்டை போட்டுறோம் போலுக்க. அம்மா கிட்ட போனை போட்டு உன்னை எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். இவன் கோவப்பட்ட அந்த பிள்ளைக்கு விஷயம் தெரிஞ்சதே, அவ்வளவுதான். அம்மா அப்படியே வெட்டி முறிஞ்சிட்டா, அப்படி நெளிச்சு விட்டுட்டு தான் அம்மா யாரும் வருவாரு. ஏன் வேலை ரொம்ப அதிகமா? நெளிச்சு விடுறது இங்க வரைக்கும் சவுண்ட் கேக்கு. அசந்து தூங்கிட்டல அதான். அவ்வளவு தூக்கம். அது என்னமோ தெரியல, நேத்து தான் எனக்கு சுகமா தூக்கம் வந்தது. ஏன் இருக்காது? விடிய விடிய ஏமல தூங்கி இருக்கல, உனக்கு அப்படிதான் இருக்கும். அது என்னமோ தெரியல, மாயமோ தெரியல, மந்திரமோ தெரியல, நேத்து தான் அவ்வளவு சுகம் வந்தது. இத்தனை நாள் மெத்தையில படுத்த மாதிரியே இருக்காது. நேத்து தான் சூப்பரா அப்படி பஞ்சு மாதிரி இருந்துச்சு. பாறங்கள் மாதிரிலாம் இருந்திருக்கும். அது என்னமோ தெரியல, அப்படிதான் இருந்துச்சு. அதனால சுகமா இருந்துச்சு. இந்த குளிருக்கு வெதவெதப்பா இருந்துச்சு. சோப்பா, ஆமாமா, வெதவெதப்பா தானே இருந்திருக்கும். ரெண்டும் உரசி இருக்குல்ல, வெதவெதப்பா தான் இருக்கும். எது? தலைவாணி. அது என்னமோ தெரியல, நேத்து தான் நான் நிம்மதியா தூங்கியிருக்கேன். நீ என்கிட்ட அடி வாங்காம போகவே மாட்டியோ? எதுக்கு? இல்ல ஒரு நாள் என்கிட்ட வசமா அடி வாங்க போற. 32 பல்லும் கீழே விழ போகுது, பாத்துக்கிட்டே இரு. எதுக்கு? சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு மட்டும் நான் உன்னை அடிக்கிறேன்னு வச்சுக்கேன், என் பேரு சேர்மத்துறையே இல்ல. எங்க கிளம்பிட்ட?